ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போகிறோம். எதை பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பெயின்ஃபுல் டெத்ஸ். அப்படியே கொடூரமாக செத்து போனது அப்படியே வந்து இப்போ ரேங்கிங் பண்ணி யார் மோசமாக கொடூரமாக செத்து போனாங்க அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா எடிட்டர் கட் பண்ணுவாரு. நம்பர் 1 பாப். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பெயின்ஃபுல் டெத் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5. ஓகே. நம்பர் 2 என்ன சொன்னீங்க இப்போ ரேங்கிங்க? 5. ஓகே. பார்பரா. ஓகே, அகைன் ஒரு ரீசெண்டான டெத்து. அவங்க வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணி சொல்லுங்க. ஓகே, பெயின்ஃபுல் டெத்து தான். நான்சி வேருக்கு மட்டும்தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ கோயிங் டு கிவ் 4. ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எடி. ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு டெத்து. அண்ட் சீசன் 5ல டஸ்டினோட கேரக்டர் டோட்டல் ஆர்க்கே வந்து மாறும் ஒரு டெத்துனால. ஸோ ஐ கோயிங் டு கிவ் 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பில்லி. கஷ்டம்தான். லைக் சீசன் ஃபுல்லாக வில்லனாக இருந்துட்டு கடைசியில் ஹீரோவா மாறுவார். பட் 1 and 3 இருக்கிறதுனால, சாரி 1 கொடுத்துட்டு 2 and 3 இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு கிவ் 3 மேபி. ஓகே, 3 விடுவீங்களா? ஓகே. ட்விஸ்ட் வைப்போம் மக்களே. மேக்ஸா? ஆமாம், மேக்ஸ் வந்து செத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க இது பண்ணி உயிரோட வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம கணக்கில் வராது. இட்ஸ் அ பெயின்ஃபுல் டெத்து தான். ஸோ டெக்னிக்கலி கரெக்டாக இருக்கு. மேக்ஸ் இருக்கான்றது கண்டிப்பாக நம்பர் 1 தான், டவுட்டே இல்லை. பட் 2 தான் பேலன்ஸ், இது வேறு வழி இல்லை. ஸோ 2. ஓவராலாக ஓரளவுக்கு டீசெண்டான ரேங்கிங் தான். 2 and 1 மட்டும் ஸ்வாப் பண்ணிப்பேன் ஆப்ஷன் கொடுத்தா. ஸோ ஓகே, ஆப்ஷன் கொடுத்தாக்கா 2 and 1 ஸ்வாப் பண்ணிக்கிறீங்க. ஆமாம். ஓகே, ஃபைன். ஸோ மக்களே, நீங்கள் வந்து உங்களோட ரேங்கிங் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.